Hi viewers, good evening. This is Sheikh Daud from JST Properties and Realtors Trichy. Welcome to my YouTube channel JST Properties and Realtors. Friends, exactly where we located now at Kumaramangalam, Trichy to Karur, Trichy to Kulithalai, Karur, Coimbatore highway la உங்களுக்கு பெட்டாவத்தலைக்கு வந்து ஒரு 2 கிலோமீட்டரில் உங்களுக்கு மெயின் ரோட்டில் ஹைவேலே வந்து குமாரமங்கலம் வில்லேஜ். அந்த குமாரமங்கலம் வில்லேஜில் குமாரமங்கலம் டு ஐயர்மலை பணிக்கம்பட்டி ரோட்டில் குமாரமங்கலத்துலேருந்து கரெக்டாக ஒரு வில்லேஜில் வந்து கருப்பண்ணசுவாமி கோயில் இருக்குது. அந்த கோயில் பக்கத்துலேயே உங்களுக்கு இது வந்து தடங்க, ஒரு தார் ரோடு வந்து தார் ரோட்டிலேருந்து உள்ளுக்குள்ளே ஒரு 3/4 கிலோமீட்டருக்கு வந்து இந்த மண் ரோடு தடம். இது போக்குவரத்து வசதிக்கு உள்ளதான், டிராக்டர் ட்ரெய்லரு ட்ரக்கெல்லாம் போகிறது. இதில் வந்து ஒரு 6.25 ஏக்கருங்க, 6.25 ஏக்கரு வாழை ப்ளஸ் நெல் சாகுபடி. 4 ஏக்கர் நெருக்கி ஒரு வாழை போட்டிருக்காங்க, பாக்கி வந்து நெல் போட்டிருக்காங்க. மொத்தம் வந்து 6.25 ஏக்கரு. 6.25 ஏக்கர் வந்து உங்களுக்கு வந்து கேணி இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது, 7.5 HP மோட்டர் இருக்குது. உங்களுக்கு வந்து என்ன இதுன்னா, உங்களுக்கு வந்து தடம் இருக்குது மெயின் ரோட்லேருந்து, குமாரமங்கலம் மெயின் ரோட்லேருந்து குமாரமங்கலம் ஹைவே, அந்த கோயம்புத்தூர் ஹைவேயில் குமாரமங்கலத்துலேருந்து உள்ளுக்குள்ள வந்தீங்கன்னா ஐயர்மலை பணிக்கம்பட்டி ஊர். பணிக்கம்பட்டி அந்த போகிற வழியில் ஆன் தி வேயில் ஒரு உங்களுக்கு வந்து 3/4 கிலோமீட்டர் வரைக்கும் தார் ரோடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு 3/4 கிலோமீட்டர் நெருக்கி அந்த கோயில் வந்து கருப்பண்ணசுவாமி கோயில். இதில் வந்து ஒரு 6.25 ஏக்கர் நம்ம பார்க்க வந்தோம். ஜூம் பண்ணுற பாருங்க, இந்த கோயில் வந்து கருப்பண்ணசுவாமி கோயில். கோயில் பக்கத்துலேயே இந்த மாதிரி ரோடு தடம், உங்களுக்கு மண் ரோடு. இது பாருங்கள், இதெல்லாம் பக்கத்து ப்ராப்பர்ட்டி. இங்கே வடிகால் வைக்க, இது வடிகால் வைக்க, இது வடிகால் வைக்க, பாசனம் வைக்க காமிக்கிறேன். காவிரி ஆற்றுலேருந்து கரெக்டாக ஒரு ஏன்னா ஒரு 400 மீட்ரு 500 மீட்டரில் காவிரியிலேருந்து ஒரு 500 மீட்டர்லேயே உங்களுக்கு வந்து இந்த லேண்டு சிட்டுவேட் ஆகிருக்குங்க. இதுதான் கருப்பண்ணசுவாமி கோயில். முன்னாடி சொன்ன கருப்பண்ணசுவாமி கோயில். கோயிலேருந்து உள்ளுக்குற வரோம். இந்த ஒத்தப்பனம்புறம் இங்கே பாருங்கள், அத்து இங்கே இருக்குங்க. அத்து இது அத்து. இதுலேருந்து நான் இப்போ கொண்டு போகிறேன். ஒரு மொத்தம் 6.25 ஏக்கரு. 4.25 ஏக்கர் அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வாழை. எப்படி எல்லாம் அழகாக பாத்தி கட்டி, எப்படி வாழைக்கெல்லாம் முட்டு கொடுத்து பாத்தி கட்டி எப்படி அருமையாக வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஏன் என்ன நெசசிட்டி கொடுக்கணும் அப்படின்னா, இவங்க மெயின்டைன் பண்ணுறது ஆள் இல்லை. எல்லாமே அவங்களுடைய சன்ஸ் எல்லாமே ஃபாரின்னு. அதனால் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியலை அப்படிங்கிறதுனால தான் கொடுத்துட்டு அவங்க வந்து சிட்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த இன்டென்ஷனில் தான் கொடுக்குறாங்க. வேறு ஒன்றும் காரணம் இல்லை. இங்கே கிராமத்தில் மோஸ்ட்லி வந்து ஒரு 4 பர்பஸுங்க. ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கல் பர்பஸு, 2வது எஜுகேஷன் பர்பஸ், 3வது மேரேஜ் பர்பஸு, 4வது ஃபினான்ஷியல் டைட்டு வேறு ஏதாச்சும். இந்த 4 பர்பஸுக்காக தான் அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டே கொடுப்பாங்க. இல்லாட்டி அதர்வைஸ் வந்து அவங்க கொடுக்கணுங்கிற நெசசிட்டி இல்லை. இப்போ இவங்களால் மெயின்டைன் பண்ண முடியல. சன் எல்லாம் வந்து அப்ராட்டில் வந்து இருக்கிறாங்க. அதனால் மெயின்டைன் பண்ண முடியாததுனால அவர் வயசானவர், அதனால் கொடுக்கறதுக்கு ஒரு இன்டென்ஷனில் இருக்கார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த 4.25 ஏக்கரில் வந்து 6.25 ஏக்கரில் ஒரு நெருக்கி 4.5 ஏக்கருக்குள்ள வந்து வாழை போட்டிருக்காங்க. வாழைத்தாரெலாம் பாருங்கள், அங்கே பாருங்கள், வாழைத்தாரெலாம் எவ்வளோ பெரிய இது பாருங்கள், ஈல்டு பாருங்கள், தாரெலாம் பெரிய பெரிய தார். ஃபஸ்ட் கிளாஸாக வந்து பாருங்கள், நடுவில் வந்து பாத்தி கட்டி, வடிகாலுக்கு பாத்தி கட்டி அருமையாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து உங்களுக்கு டிராக்டர் போகிற பார்த்துங்க. ஏன்னா வாழைத்தார் லோடு ஏற்றுறதுக்கு டிராக்டர் போகிற பார்த்து. மெயின் ரோட்லேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு. ஹைவேலேருந்து ஒரு அரௌண்டு ஒரு 2 கிலோமீட்டர். திருச்சி குளித்தலை கரூர் கோயம்புத்தூர் ஹைவேலேருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டரில் இந்த லேண்டை சிட்டுவேட் ஆகிருக்குங்க. நம்மளுக்கு இதுலேருந்து ஒரு 500 மீட்டரில் வந்து 2 கிலோமீட்டர் இல்லைங்க, அரௌண்டு வந்து ஒரு 1.5 சம்திங் தாங்க.
எக்ஸாக்டாக வந்து லொக்கேஷன் மெஷர்மெண்ட்லாம் ஷேர் பண்ணுறேன். இது வந்து மோட்டார் ரூமு பக்கத்தில் வெள்ளை இருக்குது. நான் வெள்ளையும் காமிக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் வந்து நெல் போட்டிருக்காங்க. மோட்டார் ரூமு 5 HP மோட்டார், 3 பேஸ் ஃப்ரீ சர்வீஸ். உங்களுக்கு 3 பேஸ் சர்வீஸு. பாருங்கள் எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக வந்து பாத்தி கட்டி அருமையாக வாழைக்கு பாத்தி கட்டி நல்லா சாகுபடி. இது பாருங்கள் கம்ப்ளீட்டாக நெல். பாருங்கள் இரிகேஷன் எப்படியே பாருங்கள், பைப்பில் போட்டு பைப் இரிகேஷன் எப்படி அருமையாக பிளான் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அத்து வந்து நம்மளுக்கு இந்த இருங்க அது வரைக்கும் அது மோட்டார் ரூமு, பம்ப் செட் ரூமு. அதுலேருந்து இந்த வாழைக்கு முன்னாடி அத்து, நம்மளுக்கு வாழைக்கு முன்னாடி அத்து அதில் நேராக போய் அங்கே இருக்குது. அது வந்து பாசன கால்வாய்ங்க. அது பாசன கால்வாய். இந்த மேலே தெரியுதுல அது பாசன கால்வாய். இதுக்கு அந்தன ரயில்வே ட்ராக்கு, அதுக்கு அந்தன ஹைவே, அதுக்கு அந்தன காவேரி ஆறு. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது உங்களுக்கு வந்து. இது ஒரு குண்டு, இது ரெண்டாவது குண்டு. ஒவ்வொரு குண்டுக்கும் வந்து எப்படி வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். ஒவ்வொரு குண்டுக்கும் இந்த மாதிரி பைப்லைன் பண்ணி பைப்லைன்லேருந்து டீ போட்டு உங்களுக்கு வந்து இந்த எப்படி சொல்ல வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணுறாங்க. இங்கே இருங்க, அது கரை, பைக் நிற்கிறது அது கரையிலேருந்து அது மோட்டார் ரூம்லேருந்து அப்படி வருது. அந்த மரம் அங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி தான் அத்து. நம்மளுக்கு இந்த வாழைக்கு முன்னாடி அத்து, இது அத்து. அது வாழைக்கு அப்படி இந்த போஸ்ட்டு பாருங்க, அதுக்கு அந்தானே போய் ஏறுது. அதுமாரி இது இங்கே வருங்க. இது டோட்டல் வந்து 6.25 ஏக்கர் வந்து சிங்கிள் ஸ்ட்ரெச். தேர் இஸ் நோ ஜம்பிங். அது பெரிய அட்வான்டேஜ் நம்மளுக்கு. ஜம்பிங்கெல்லாம் இல்லை, சிங்கிள் ஸ்ட்ரெச்சில். உங்களுக்கு பெட்டாத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் கரெக்டாக. திருச்சி சிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்டு வந்து ஒரு 30 கிலோமீட்டரில் இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பக்காவாக பிளான் பண்ணி பாருங்கள். வாட்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி பாருங்கள், வந்து இப்போ இரிகேஷன் பாருங்கள், பாசனம் எப்படி பக்கா பண்ணியிருப்பேன். அதுலேருந்து அத்து நம்மளுக்கு இந்த வாழையிலேருந்து அப்படி பாருங்க, அப்படி போய் அப்படி வருதுங்க. டோட்டல் 6.25. நம்மளுக்கு வந்து சர்வீஸ் எல்லாம் இங்கே இருக்குது, ஃப்ரீ சர்வீஸு. இதுக்கு அந்தன உங்களுக்கு வந்து 6. குண்டு பார்த்திங்கன்னா அந்த பாருங்க, ஒரு குண்டு 1 2 3 4 5 6 குண்டு ப்ளஸ்ஸு நம்மளுக்கு இந்த வாழை. அந்த மேட்டாங்கிற தான் அதுதான் பாசன கால்வாய். இது இந்த கால்வாயை காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து ரெண்டாவது வந்து கால்வாயிலேருந்து வருஷத்துக்கு 9 மாதம் தண்ணி இருக்குது. தண்ணி இல்லாத பட்சத்தில் இன்கேஸ் வாட்ரு வாய்க்காலில் கால்வாயில் வெள்ளாட்டி அவங்க போர்ஸ் உங்களுக்கு வந்து மோட்டார் வச்சு இப்போ இது அதான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. 7.5 HP அதை வச்சு 3 போகம் சாகுபடி. அதுதான் பெரிய பியூட்டி. 2 போகம் கிடையாது, சாகுபடி வந்து இங்கே 3 போகம் பண்ணுறாங்க. பாருங்கள் எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அது எப்படின்னா ஒரு வந்து லைக் வந்து ஸ்கொயர் தாங்க.
ரோடு பேஸே நியர் அபவுட் ஒரு 400-500 அடிக்கு மேலே வருதுங்க. 500 அடி லைக் வந்து ஸ்கொயர் சதுர வடிவில் இருக்குங்க நிலம். ஃபஸ்ட் கிளாஸ் நிலங்க. இது வந்து நான் பாசன கால்வாய்ங்க. அது இந்த கால்வாய் தண்ணி அடுத்து ரயில்வே ட்ராக்கு, அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஹைவே திருச்சி கோயம்புத்தூர் ஹைவே. அதுக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காவேரி ஆறு. எவ்வளோ அருமையாக பிளான் பண்ணி அது மாதிரி வடிகாலும் சரி பாருங்கள், எல்லாம் இப்போ அழகாக பாத்தி கட்டி இருங்க, பக்கா பிளானிங். இது உங்களுக்கு வந்து பாசன வாய்க்காங்க, கால்வாய், பாசன கால்வாய். இது இந்த வருது பார்த்தீங்களா, இதில் இப்போ தண்ணி இல்லை, ஆனால் ஈர நைப்பு இருக்குது பாருங்கள், வெட்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஈர நைப்பு இருக்குது பாருங்கள். இங்கே தான் வாரத்துக்கு ஒரு நட தண்ணி திறப்பாங்க. மாயனூர் டேம்லேருந்து வாரத்துக்கு ஒரு நட தண்ணி திறப்பாங்க. நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் அத்து, நம்மளுக்கு இந்த தென்னை மரம்லாம் நம்மளுக்கு அத்து. இது வந்து இது வாய்க்காலில் உள்ள தென்னை மரம். இதுதான் கால்வாய். இதுக்கு அந்தனை வந்து இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு அந்தன ரயில்வே ட்ராக்கு, அதுக்கு அந்தன வந்து ஹைவே, அதுக்கு அந்தன காவேரி ஆறு. ஒரு அரௌண்டு வந்து இந்த அந்த பாருங்கள் ஹைவே ரோடு தெரியுது பாருங்கள், அந்த பாருங்கள் ஹைவே ரோடு வந்து அரௌண்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 3/4 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்கு கூட. ஏன்னா நான் இங்கேருந்து ஊர்லேருந்து வந்தேன், இது பக்கத்துலேயே தெரியுது. இங்கேருந்து ஹைவே, இந்த சவுண்டெல்லாம் இது வெஹிக்கிள் போகிற சவுண்டெல்லாம் கேட்குது பார்த்தீங்களா, பக்கத்துலேயே இருக்குது. அரௌண்டு வந்து ஒரு 3/4 கிலோமீட்டர்லேயே இருக்குது ஹைவே உங்களுக்கு. அதை தாண்டி பக்கத்தில் உங்களுக்கு வந்து காவேரி ஆறு. அது பெரிய பியூட்டி. அங்கே பாருங்கள் அந்த வெஹிக்கிள் சவுண்டு கேட்குது பாருங்கள், கிளியராக என்னால் கேப்சர் பண்ண முடியல. அந்த போது பாருங்கள், ஏன்னா பிகாஸ் வந்து தென்னை மரமெல்லாம் அடர்த்தியாக இருக்கிறதுனால என்னால் அந்த இது கிளியராக கேப்சர் பண்ண முடியல. பட் வந்து அந்த போகுது பாருங்கள், ஒரு அரௌண்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டரில் ஹைவே வந்துடுது, ரீச் ஆகிடுது. உங்கள் ஒரு அருமையான லேண்டு, ஒரு ஸ்கொயர் சைஸில் பாசன வடிகால் ரெண்டுமே இருக்குது. ரெண்டாவது வந்து நம்மளுக்கு மெயின் அட்வான்டேஜ் வந்து என்னன்னா போரு, ஃபஸ்ட் கிளாஸ் ஏரியா. போரு ப்ளஸ் வெள்ளு கிணறு வந்து நான் அங்கேருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே மோட்டார் சப்ளைக்கு அத்து ஏற்கனவே சொல்கிற மாதிரி இதில் போயிட்டு அப்படியே வாழையிலேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நெருக்கி ஒரு அரௌண்டு ஒரு 700 அடி மேலே இருக்கும் உங்களுக்கு இந்த லைனு. அப்படியே வந்து அந்த இது மரம் இருக்குது பார்த்திங்களா, இது போஸ்ட்டு நம்மளுக்கு. இது நடந்து போகிற வரப்பு, அதாவது ஜூம் பண்ண பாருங்கள், பைக்கெல்லாம் கிடக்கு பாருங்கள், அதுதான் நம்மளுக்கு வந்து தடம். அது அப்படி வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து வாழை போட்டிருக்காங்க பாருங்கள். அப்படியே வந்து அந்த ஒத்தப்பனை மரத்துக்கு முன்னாடி, நம்ம தான் சொன்ன கருப்பண்ணசாமி கோயில் ஒத்தப்பனை மரத்துக்கு முன்னாடி அந்த வாழையெல்லாம் அப்படியே வந்து இந்த இருக்குது பார்த்திங்களா, இது கரையில் உள்ள தென்னை மரங்கள் நம்மளுக்கு தான். இப்படி வருது. டோட்டல் 6.25 சென்ட். தெர் இஸ் நோ ஜம்பிங், சிங்கிள் ஸ்ட்ரெச்சு. சைனிங் அத்தாரிட்டி வந்து அவங்க வந்து லீகல் ஏரு. சைனிங் அத்தாரிட்டி 2 பேரோ 3 பேரோ தெரியல, அது கிளியராக கேட்டுக்கிறேன். பட் வந்து லீகல்லாம் தெளிவாக இருக்குது. ஏக்கர் வந்து 30 லட்சம் அவங்க சொல்கிறாங்க. இப்போ பருவம் இங்கே ரேட்டு அதான் போயிட்டுருக்கு. குமாரமங்கலத்தில் ஹைவே ஒட்டி காவிரியை ஒட்டி அவங்களுக்கு அதான் ரேட்டு போயிட்டுருக்கு. அந்த ரேட்டு தான் சொல்கிறாங்க. பட் டூரிங் டிஸ்கஷன் அந்த ப்ரைஸ் மே வேரி, டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுக்கு வந்து பேமெண்ட் டைம்ஸ், செட்டில்மெண்ட், ஃபினான்ஷியல் செட்டில்மெண்ட் அண்ட் டைம். அதை பொறுத்து உங்களுக்கு வந்து ரேட்டு வந்து டிஃபர் ஆகிறதுக்கு தெர் இஸ் பாசிபிலிட்டி. ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு. இது வரைக்கும் நான் பார்த்த லேண்டில் இது வந்து ஒரு அருமையான லேண்டுங்க.
6.25 ஏக்கர் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் ஜம்பிங் இல்லாமல். அதுமாதிரி ஒன்றுக்கும் உங்களுக்கு வந்து பார்ட்டிஷன் பார்த்திங்கன்னா அந்த இது வாட்டருக்கு வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் பக்கா பண்ணுறாங்க. வாட்டர் மேனேஜ் ஏன்னா ஒரு குண்டு கூட அது பார்ட்டு வந்து ஒரு குண்டு நேர போட்டு ஒரு 1/2 ஏக்கர்னு வச்சிங்களேன், ஒரு குண்டுக்கு கூட நம்ம வந்து அந்த இது தண்ணி இது பற்றாக்குறை இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி பாருங்கள். போத் ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டுக்குமே அது பாருங்கள். 1 2 3 4 எப்படி பைப் இரிகேஷன் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணுறாங்க. அதை நெருக்கி வந்து உங்களுக்கு 4 அதான் 2.5 3 ஏக்கர் சம்திங் சொல்கிறாங்க. 3 ஏக்கரில் வாழை, பாக்கி வந்து 3.25 ஏக்கரில் வந்து உங்களுக்கு நெல்லுங்கிறாங்க. டோட்டல் 6.25 ஏக்கர். ஓகே வியூவர்ஸ், ஓகே, இஃப் யூ ஆர் willing, please get in touch with me. See all of you again in another video. Until then, goodbye. Thanks viewers. Thank you. Bye.